ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. மணி சேவிங்ஸ் டிப்ஸும் போட்டுக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்னோடய கோல்டு செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட எத்தனை செயின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கோல்டு செயின் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த செயினை நான் காமிக்கிறேன். இந்த செயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் சீட்டு போட்டு வாங்கலை, கையில் இருந்த அமௌண்ட் போட்டு தான் வாங்கினோம். இந்த டாலர் வந்து ஓம் வச்ச டாலர். இந்த டாலர் வந்து எடுத்து நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா எடுத்த டாலர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் ஹஸ்பண்ட் போட்டுட்ருக்காங்க. இந்த செயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து 2 இயர்ஸ் ஆகுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயினோட டிசைன் இது தான். இது வந்து ஜென்ஸ் போடுறது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கிள் சார்ட் செயின் தான் இது. வந்து நல்லாயிருக்கும். சீட்டு போட்டு எடுக்கலை, நார்மலாக தான் எடுத்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஓவராலாக செயின் டிசைன். இன்னொன்று, இந்த செயின் வந்து இந்த செயினோட டாலர் வந்து நான் சின்ன வயசுலனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பா எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதையும் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ கழட்டி வச்சுருக்காங்க. ரெகுலர் யூஸுக்கு நல்லாவே தாங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி காமிக்கிறேன். இது வந்து ஜிஆர்டியில் தான் எடுத்தது. பாருங்கள், செயின் மட்டும் ஜிஆர்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செயின் வந்து இது தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஆர்டியில் எடுத்த செயின். இந்த செயின் எப்படி அப்படின்னா, ஒரு செயின் மட்டும் 1 பவுன். இது வந்து டாலர் 2 கிராம். இந்த செயின் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டுக்கிருவேன். சம்டைம்ஸ் என் பாப்பாவுக்கு தான் நான் மெயினாக எடுத்தது. ஏன்னா நான் முன்னாடி ஒரு ஓல்டு மாடல் லாங் செயின் வச்சுருந்தேன். அந்த செயின் வந்து 10 கிராம் வந்தது. லைட் வெயிட் செயின் தான். அதனால் அதை போட்டுட்டு 916 22 கேரட் கோல்டாக வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு போட்டு எடுக்கலை, அந்த கோல்டை போட்டுட்டு ஓல்டு கோல்டை போட்டுட்டு நியூவாக எடுத்தது. இந்த டாலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நல்லா இருக்குதா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த செயின். இதில் வந்து குக்கி இப்படி தான் இருக்கும். 22 கேரட் 916. இன்னும் நான் நிறையா சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மணி சேவிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் இன்னும் ஸ்கீம் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இருக்க நம்ம அமௌண்ட் பார்த்துக்கிட்டு, காசு எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும்னு இருக்கிறேன். இந்த செயின்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டு இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் நான் போடுறேன். அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணி 20 பவுன் சேர்த்தேன், இதுக்கு மேலேயும் நான் எப்படி மணிலாம் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இந்த செயின் வந்து பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஆசையே சொல்லலாம். அந்த செயின் வந்து எடுக்கிறது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துட்ருக்கோம். நம்ம சேனல் பார்க்குற அனைத்து நாள் உள்ளவங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் நிறையா ஜுவல்லர்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நியூ டைப் ஜுவல்லர்ஸ் தான் எல்லாமே போட்டுட்ருக்கேன். பாருங்கள், என்கிட்ட இருக்கிற எல்லா ஜுவல்லர்ஸ்லாம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஜுவல்லர்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், அதை போடணும். நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். மணி சேவிங்ஸ் பண்ணுறதுலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணி நகைலாம் வாங்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்னதாக சேர்த்து வச்சா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்க முடியும்.
அதுக்கு நானே எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்கிட்ட ஒரு நகையும் இல்லாமல் இருந்தது. இப்போ நான் வந்து நிறையா நகை வச்சுருக்கேன்னா அது சிக்கனமாக இருந்து சேவிங்ஸ் பண்ணி அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள், என்னோட சேர்ந்து பயணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, சீட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி நிறையா கடைகளில் இப்போ வந்து வந்துருச்சு. எப்படின்னா ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால், இப்போது இன்றைக்கி ஜனவரி மாதம் ஓல்டு கோல்டு நம்ம ஒரு 5 பவுன் நம்ம கொடுத்தோம், இல்லை 1 பவுனோ 2 கிராம் கூட கொடுத்தோன்னா அதில் வந்து 11 மாதத்தில் வேஸ்டேஜே இல்லாமல், அதாவது இன்றைக்கி நம்ம எந்த ரேட்டுக்கு நம்ம ஓல்டு கோல்டு வைக்கிறோமோ நெக்ஸ்ட்டு நம்ம 11ஆவது மாதத்தில் இன்றைக்கி ரேட்டில் 11ஆவது மாதத்தில் வந்து நம்ம அதே கிராமுக்கு 916 22 கேரட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பாருங்கள். அதனால் நம்ம சீட்டு போடுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா டக்குன்னு போய் நம்ம பண்ணிவிட்டு அன்றைக்கி இதை வாங்கிட்டு சும்மா வீட்டில் நகையை வைக்கிறதுக்கு 11 மாதம் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஒரு 10,000. இப்போ 2 கிராம்னால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 பவுன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி ரேட்டில் செய்கூலி சேதாரம் போட்டு நம்ம வேஸ்டேஜ் போட்டு வாங்கிட்டு வர்றது வந்து ரொம்ப காசு. 20,000 30 40,000 கூட நம்ம கையிலேருந்து போகும். அதுக்கு நம்ம 1 இயர் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, 11 மாதம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த 40 பவுனுக்கு கூட 20,000 போட்டு 10 பவுனுக்கு 11 பவுனாவது 11 பவுனாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ட்ரிக்கு. ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் நம்ம வீடியோ வரும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.